அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி மிக கொடூரம் நிறைந்த சந்திர கிரகணமானது வருதுங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, இந்த கிரகணம் எப்படி நிகழது, இந்த கிரகணம் எந்த நேரத்துல தோன்றி எந்த நேரத்துல மறையும் அப்படின்ற தகவலையும் நாம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது வானில் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா ரத்த நிலவு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் கிரகணமாக இருப்பதால், அதாவது மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே கிரகணம் அப்படின்னு சொல்லும் போது பூமி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரும் பொழுது பூமியினுடைய நிழலை சந்திரன் மறைப்பதால் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதாக சொல்லப்படுது. இந்த கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இதனால இதற்கு இரத்த நிலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முழு கிரகண நிலை எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 58 நிமிடங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுது. இந்திய நேரப்படி பார்க்கும் பொழுது மாலை வேளையில் இது நிகழ்வதாக சொல்லலாம். இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போதே கிரகணம் தொடங்கி விடுவதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தின் இறுதி நிலையை மட்டுமே காண முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய நேர்கள் இந்த கிரகணத்தை கண்கூடாக நிச்சயமா பார்க்கலாம். இந்த கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணம் பார்த்தீங்கன்னா முழு கிரகணமாக நிச்சயமா மாறும். அதே போல மாலை 5:32 மணிக்கு முழு கிரகணம் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. அதே போலவே இரவு 7:53 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் இதனை நம்ம கண்கூடா பார்க்கலாம். மாலை நேரத்துல குறிப்பாக பாத்தீங்கன்னா 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்துடைய உச்சகட்ட நிலையை நாம தெளிவாக காணலாம். சூரிய கிரகணத்தை பார்ப்பது போலவே இந்த சந்திர கிரகணத்தையும் நிச்சயமா நம்ம பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடி அணிந்து கொண்டு நிச்சயமா பார்ப்போங்க. ஆனா சந்திர கிரகணத்தை விரு கண்களால் பார்ப்பது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணம் எப்போ தோன்றி எப்போ மறையும், சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிந்திருப்போம். இதனை தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு சிம்ம ராசி நேயரை நம்ம சொல்லலாம். உங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது வீண் அலைச்சல், காரிய தடை, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்க வாழ்க்கையில நடந்தாலும் சரி, நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது அகண்டு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல சுக்கிரனால் தடை நீங்கி காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியலாம். அதே போல அடிக்கடி அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி அனைத்துமே உங்களுக்கு கைகூடி நடக்கலாம். தேவையான வசதிகள் உங்களுக்கு உண்டாகலாம். பண வரத்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கலாம். சமூகத்தில் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா உயரலாம். உடல் சோர்வும் மன குழப்பமும் கண்டிப்பா நீங்கிடும். அதே போல சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் செலவுகள் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் நிச்சயமா இருக்கலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் நீங்க எதிர்பார்த்தபடி நடக்கலாம். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு கவனமாக எதையும் செய்து நன்மையை தரக்கூடிய காலகட்டமாக மாறலாம். தேவையான பண உதவியும் உங்களுக்கு தேடி வரும்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி காரியங்கள் நல்லபடியாக முடியலாம். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக நிச்சயமா கிடைக்கலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படும். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை நிச்சயமா சிம்ம ராசினியர்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரலாம். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் பார்த்தீங்கன்னா அக்கறை காட்டக்கூடிய காலகட்டமாக மாறலாம். உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு அதீத நன்மையை தரலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கலாம். பணவரத்து நிச்சயமா உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கலாம். பெண்மணிகளுக்கும் இந்த காலகட்டம் மதிப்பு மரியாதை தேடித்தரக்கூடிய காலகட்டமாக மாறலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாகனங்களை உபயோகப்படுத்தும் பொழுது கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாளுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போலவே பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். காரிய தடங்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு உண்டாகலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய நபர்களின் நட்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால இந்த காலகட்டம் முழுவதுமே சிம்மராசினியர்கள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக மாறலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சக மாணவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக நிச்சயமாக கிடைக்கலாம். சோ இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு அதீத நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு நிச்சயமா இருக்கலாம். சோ இந்த நேரத்தில் எந்தவித தீமைகளும் உங்க வாழ்க்கையில ஏற்படாது. சோ இதனை தொடர்ந்து சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்ததை தொடர்ந்து சிம்ம ராசினியர்கள் பொதுவாகவே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணம் நிகழும் போது நம்ம சில வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதனை தொடர்ந்து நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். இந்த சந்திர கிரகணம் அன்று கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி கிரகணம் நடக்கும் பொழுது கண்டிப்பா சில விஷயங்களை நீங்க மறக்காமல் பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம். கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நீங்க எந்த உணவையும் உட்கொள்ளவே கூடாதுங்க. அதன் பிறகு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே செல்லக்கூடாது. அதே போலவே கோவில்கள் அனைத்தும் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நடை சாத்தப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்ப்பை புழனை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போலவே கிரகணத்தின் போது நவ கிரக துதியை நீங்க படிக்க செய்யலாம். அதே போலவே சந்திர கிரகணத்துக்கான துதி ஏதாவது உங்களுக்கு தெரிந்தாலும் கண்டிப்பா அதையும் நீங்க படிக்க செய்யலாம். கிரகணம் முழுதும் முடிந்ததும் பார்த்தீங்கன்னா குளித்து விட்டு ஆலய தரிசனம் நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இந்த ஆலய தரிசனம் செய்து விட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் தொல்லையில் இருந்து நிச்சயமா நீங்க விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பார்த்தீங்கன்னா பித்ருகளுக்கு நீங்க தர்ப்பணம் செய்வது அதீத நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே நீங்க உணவுகளை சாப்பிடலாம். இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை நாம படிக்க செய்வது நமக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பதாக சொல்லப்படுது. கிரகணம் முடிந்தாலும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை நமக்கு கொடுப்பதாக சொல்றாங்க. சோ கண்டிப்பா சிம்ம ராசினியர்கள் மறக்காம சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றி செயல்படுவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்குங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதே போலவே சந்திர கிரகணம் எந்த நேரத்துல தோன்றி எந்த நேரத்துல மறையும், சந்திர கிரகணம் அன்று நம்ம எந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்ற சில முக்கியமான தகவல்களை அனைத்துமே இந்த வீடியோ மூலம் நம்ம முழுமையா பார்த்து தெரிந்திருப்போம். கண்டிப்பா இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக நிச்சயமா இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.